ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 18வது நாளுக்கான திருக்குறள் வினைத்திட்பம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் இருக்குது. வினைத்திட்பங்கிற அதிகாரம் பொருட்பாலில் 67வது அதிகாரமாக இருக்குது. வினைத்திட்பம் என்பது ஒரு செயலை செய்கின்றவனுக்கு இருக்க வேண்டிய மன வலிமை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திருக்குறள். வினைத்திட்பம் என்பதொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற. வினைத்திட்பம் என்பது மன உறுதியாகும். இப்போ மன உறுதி என்பது ஒரு செயலை, அதாவது தொழிலை செய்யும் உறுதியாகும். இதை தவிர வேற எந்த உறுதியும் சிறந்தது இல்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு. திட்பம்னா வலிமை, மற்றையன ஒளிந்தவை. இரண்டாவது திருக்குறள். ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர்கோல். ஊறுனா பழுதுபடும் வினை, ஓரால் செய்யாமை, ஒல்காமைனா தளராமை, ஆரென்பர் ஆறுனா நெறி, கோல்னா துணிவு. திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வருமுன் காத்தல் வேண்டும், வந்த பின் தளராமை ஆகிய இரண்டும் வினைத்திட்பம் பற்றிய அறிந்தவர்களின் செயலாகும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வருமுன் காத்துக்கணும், வந்த பின் தளரக்கூடாது. அதுவே மனவலிமை உடைய அறிந்தவர்களின் செயலாகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மூன்றாவது திருக்குறள். கடை கொட்கச் செய்தக்க தாண்மை இடை கொட்கின் எற்றா விழுமந் தரும். ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம வெளியே தெரியாமல் செய்வது தான் திறமை ஆகும் சொல்கிறாங்க. அதனை நம்ம வெளியில் சொல்லிட்டோம்னா அது துன்பத்தை தான் தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. கடைனா இறுதியில், கொட்க புலப்படும்படி, ஏற்றா விழுமந் தரும் நீங்காத துன்பத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. நான்காவது திருக்குறள். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு செயலை நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்கிறது ஈஸி, அதை செயலில் காட்டுறது கஷ்டம். அதைத்தான் சொல்கிறாங்க. ஒரு செயலை இன்னவாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்வது எளிதாகும், அதை போல் செய்து முடிப்பது அரிதாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஐந்தாவது திருக்குறள். வீரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். வீர்னா சிறப்பு, எய்தி பெற்று, மாண்டார்னா மாற்றியமைக்கப்பட்ட அமைச்சர், உள்ளப்படும்னா நன்கு மதிக்கப்படும். ஒரு செயலை செய்து முடிச்சு பெருமை பெற்றவங்களுடைய மன வலிமையானது உலகத்தாரால் நன்கு மதிக்கப்படும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆறாவது திருக்குறள். எண்ணிய எண்ணியாங் கெய்துப எண்ணியா திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணியன்னா எண்ணப்பட்டவை, எய்துப அடைவர், திண்ணியர் வலியர். ஒரு பொருளை பெறதுக்கு நம்ம நினச்சிட்டோம்னா அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி செஞ்சாதான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும், அடைய முடியும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதை தான் ஒரு பொருளை பெற எண்ணியவர் அவற்றை பெற முயற்சி செய்தால் அவர் எண்ணியவற்றை பெற முடியும். ஏழாவது திருக்குறள். உருவு கண்டெல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர் கச்சாணி எண்ணார் உடைத்து. உருவு கண்ணா வடிவின் சிறுமை நோக்கி, எல்லாமைனா இகழாதிருத்தல். பெரிய தேரினை இயக்க உதவும் சிறிய அச்சாணி போல சிறு உடம்பினர்கள் இவ்வுலகில் உண்டு, அவர்களை நாம் இகழக்கூடாது. இப்போ பெரிய தேரை இழுக்கக்கூடிய அச்சாணி சிறுசாக தானே இருக்கும். அதே மாதிரி அதாவது வலிமையில் குறைஞ்சவங்களை நம்ம இகழக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எட்டாவது திருக்குறள். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கங் கடிந்து செயல். இப்போ நம்ம மனசில் எண்ணிய செயலை மனம் தளராமல் காலம் தாழ்த்தாமலும் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கலங்காதுன்னா மனம் தெளிந்து, கண்ட வினை துணிந்த வினையிடத்து, துளங்காதுன்னா சோம்பலின்றி. ஒன்பதாவது திருக்குறள். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை.
இப்போ ஒரு செயலை செய்யும்போது பல துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தெல்லாம் தாங்கி மனம் தளராமல் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும். கடைசி வரைக்கும் அச்செயலை செய்து முடித்தோம்னா முடிவில் நமக்கு இன்பத்தை தரும்னு சொல்லியிருக்காங்க. உறவரின் மிகுந்து வருமாயினும் துணிவாற்றி துணிவை நெறியாக கொண்டு பயக்கும்னா உண்டாக்கும். 10வது திருக்குறள் வினைத்திட்ப மெய்தே கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாதுலகு. வேறு ஏதாவது நம்ம உறுதி செஞ்சு அந்த செய்யக்கூடிய செயலில் உறுதி இல்லாதவங்களை இந்த உலகம் மதிக்காதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வேண்டாரைன்னா கொள்ளாத அமைச்சரை, வேண்டாத உலகத்துனா இந்த உலகம் விரும்பாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.